நாட்டு நலப்பணி திட்டத்தின் தொண்டர்கள், நீங்கள்லாம் தொண்டர்கள். ஏன்னா தொண்டர்களோட வேற மாதிரி நினைச்சக்கூடாதுப்பா, தொண்டு செய்பவர்கள் தொண்டர்கள். என்னமோ தொண்டர்களுக்கு அர்த்தமா வேற மாதிரி என்ன பூனாத்தி போட்டு இருக்கிறாங்க. தொண்டர்கள்லாம் தொண்டு செய்பவர்கள். இந்த தொண்டுகளை சொல்வது ரொம்ப அருமையான நம்முடைய முன்னோர்கள் அருளாளர்கள்லாம் உருவாக்கிய அருமையான ஒரு சொல்லுவது தொண்டு. பொதுநல தொண்டு செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம பள்ளியில் நிறைய பேர் படிக்கிறாங்க. கொரோனாவில் 200 பேர் போல இருக்கிறாங்க. அது 25 பேர் கூட இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால இது பெருமையா நினைக்கணும். இதில் உங்களுடைய குறிக்கோளே நாட்டுக்கான படிக்கக்கூடிய குறிக்கோளே என்ன இருக்கு? நாட் மீ யாருக்காக? உங்களுக்காக. யாரை பார்த்து சொல்றீங்க? சமுதாயத்தை பார்த்து சொல்றீங்க. அப்படிப்பட்ட சமுதாய நன்மை கருதி, இந்த ஊருடைய சமுதாய நன்மை கருதி உழைக்கின்ற ஒரு சிறந்த ஒரு தலைவர், ஊர் தலைவராக ஜோதிராமர் ஐயா அவர்களை இங்கே தேர்ந்தெடுக்கின்றார்கள். இந்த ஊர் மக்கள் என்ன காரணம்? அவங்களால முடிஞ்ச மட்டும் இந்த ஊருக்கு நல்லது செய்யறாங்க, தொண்டு செய்யறாங்க. அப்படி இல்லாம ஊர் தலைவரா எல்லாரும் மனம் ஒன்றி தேர்ந்தெடுக்க முடியாது. அவங்களுக்கு தனியா ஒரு பணியெல்லாம் இருக்கும், அவங்களுக்கு வேலை இருக்கும். இருந்தாலும் ஊருக்காக ஒரு சிலரை செய்யணுங்கிறதுக்காகவும் அவங்க செயல்படுறதுனால ஊர் தலைவர் அப்படிங்கிற பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த முத்துலிங்காபுரத்தில் ஊர் தலைவராக இருக்கின்ற ஜோதிராமர் ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி, இந்த நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் 7 நாள் முகாம் இந்த கிராமத்தில் ஏற்கனவே நம்ம சென்ற ஆண்டு நடத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் நம்ம நடத்துவோம். ஒரே ஊர்ல பலாயிரத்து வேற ஒரு ஊரு தேர்ந்தெடுத்து அங்கே செல்வோம். இது மாதிரி பல்வேறு விதமான செய்திகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல ஒரு நிலை தவறாக விளங்குவது இது மாதிரியான ஒரு வாய்ப்பு. நீங்க பள்ளியில் இருக்கிற தேவையான வசதிகள் கிடைக்கிறது மாதிரி இங்கேயும் கிடைக்குது, கிடைக்காம இருக்காது. எல்லா குறைகள் இருக்கா? அங்க விட நல்லா இருக்கும். எந்த விதத்துல? நண்பர்களோட நல்ல மகிழ்ச்சியா விளையாட செய்ய, இங்கேயே தங்கி இங்கேயே சாப்பிட்டு என்ன இருக்கிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பரவாயில்ல, நல்லா மகிழ்ச்சியாக தான் நீங்க இதை வந்து இந்த சிறப்பு முகாம பயன்படுத்துறீங்க, அப்படித்தானே? அது முகத்திலே பார்த்தாலே தெரியுது. அந்த அளவுக்கு நம்முடைய நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் திரு பிரான்சிஸ் அருள்ராஜ் உங்களை வந்து ரொம்ப அருமையா அரவணைத்து கொண்டு போய்கிட்டு இருக்காரு. நம்முடைய பள்ளியிலையும் பல்வேறு விதமான பணிகள்லாம் தொண்டுகள் எல்லாம் உங்களை வச்சுதான் செய்யறாங்க. எதை எடுத்தாலும் தலைமை ஆசிரியர் நம்ம பள்ளியில சுத்தம், அந்த வளாகத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா பிரான்சிஸ் ஐயா தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால அவங்களும் என்ன செய்யறாங்க, அதை சிறப்பாக செய்ய முடியுது. அதே போல இந்த சிறப்பு முகாமிற்கு உதவி புரிகின்ற அளவுக்கு இந்த ஊரில் பிறந்தவர் நமது பள்ளியின் பட்டதாரி சமூக அறிவியல் ஆசிரியர் திரு எஸ் பழனிவேல் ராஜன் அவர்களும் ஒவ்வொரு சிறப்பு முகாமும், நான் இங்கே சிறப்பு முகாம் போட்டேன் 2007 ஒரு 3 ஆண்டுகள். அந்த நேரமும் பழனிவேல் ராஜன் ஐயா அவ்வளோ உதவி பண்ணாங்க. அதே மாதிரி இத்தனை ஆண்டுகளாகவும் தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய இந்த நேரத்தில் நம்முடைய பள்ளியின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் அமைப்பின் சார்பாகவும் மிகுந்த நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன இருந்தாலும் உடனடியாக ஓடி உடனே இருந்து உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்கின்றார்கள். அவர்களுக்கு உண்மையாக இருக்கின்ற ஊர் பெருமக்கள் இன்னும் யார் யார் இந்த சிறப்பு முகாமிற்கு உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர் நிர்வாகி திருமதி கிருஷ்ணமூர்த்தி ராஜா ஐயா அவர்கள் அவருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய சிறப்பு முகாமை திட்டமிட்டு அமைத்திருக்கின்றோம். நீங்கள் இங்கே வர்றதுக்கு முதல் நாள் கூட ஐயா அவங்க வாழ்த்து தெரிவிச்சுன்னா அனுப்பிச்சாங்கன்றது கேள்விப்பட்ட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கொடுத்தனப்பா கூட்டுலாம் சொன்னாங்கல்ல, நல்ல பேர் எடுக்கணும். இந்த கிராமத்துக்கு வந்தோம், நல்ல ஒரு
பிள்ளைகள் அப்படிங்கிற நிலையில பேர் வாங்கியிருக்கோம். நம்ம பள்ளிக்கும் பெயர் கிடைக்கணும். அதே நேரத்தில் முக்கியமானது, நீங்கள் இங்கே முகாம் போடுவது இந்த கிராமத்தில் முன்னாலெல்லாம் நாங்கள் போடும் பொழுதுல நிறைய வேலைகள் இருக்கும். நான் எனக்கு முன்னாடி இருந்த ராமநாதன் சார் இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஐயா அவங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கலாம். என்ன அந்நேரம்லாம் நிறைய வேலைகள் இருக்கும். அங்கே களப்பணிகள் நிறையா இருக்கும். மண்வெட்டியும் கூட இருந்துக்கிட்டு அந்த நார்த்தமா கோயில் ஐயோ காசி காசி கோயில் காசி அங்கேயெல்லாம் போவோம். மரங்கள் இது அங்கே இது புல் இதெல்லாம் வெட்ட செதுக்க முள்ளை செட்டி வெட்டி அது ஒதுக்க செய்ய இதெல்லாம் இருந்தது. இப்போ அந்த அளவுக்கு இல்லை. ஊர் மக்கள் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. நமக்கு தொண்டு செய்யற அளவுக்கு இல்லை. ஓரளவு இந்த கைத்திரு தொண்டுன்னு சொல்லுவார் சரிங்களா? கைத்திரு தொண்டு, கையினால செய்கின்ற உடனால செய்கின்ற தொண்டுகள், அதெல்லாம் ஊர் பொதுமக்கள் நிறைய எல்லாமே அவங்களுக்கு வேண்டிய வசதியெல்லாம் செய்து வைத்து விட்டார்கள். இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்வீங்க, செய்ய வாய்ப்பு கிடைக்க செய்வீங்க. அதே நேரத்தில் ஒரு சில கருத்து திருத்தொண்டு, நல்ல சிந்தனைகளை விளைக்க வேண்டும் இந்த ஊர் மக்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து ரொம்ப அவசரம். எங்க பார்த்தாலும் அவசரம் அவசரம் அவசரம். எதுக்கு அவசரப்பட்டு போறாங்கிறது அவங்களுக்கே தெரியல. நம்மளை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை கூட்டத்தில் நம்ம அமைதியா நம்ம கூட்டத்தில் போயிட்டு இருந்தாலும் எல்லாரும் ஓடுற ஓட்டத்தை நம்மளும் ஓடுறதுலேயே தள்ளிட்டு மேலே நீச்சு போட்டு ஓடிடுவாங்க. என்ன செய்ய, நம்மளும் ஏதோ ஓடுறாங்க, நம்மளும் சேர்ந்து ஓடுவோம் ஓடிக்கிட்டா இருக்கிறோம். அப்படி ஓடுற ஓட்டத்திலையும் ஒரு சில நல்ல சிந்திக்கிற சிந்தனையான விஷயங்களை கருத்துக்களை அவ்வப்போது நல்ல சிந்தனைகளையும் விதைப்பதற்காகவும் தான் விதைத்தல் அப்படின்னு சொல்லும் பொழுதே இப்ப நான் என்ன தலைப்புல பேச போறேங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். விதைக்கிறது எங்க நடக்கும்? மரங்களை விதைத்தல். அப்படி நல்ல சிந்தனைகளை எண்ணங்களை விதைப்பதற்காக இங்கே நீங்கள் முகாமிட்டு இருக்கின்றீர்கள். இந்த ஊர்ல எல்லாருமே நல்ல சிந்தனையாளர்கள் தான், நல்ல பண்புள்ளவர்கள், நாகரிகம் உள்ளவர்கள் தான். இருந்தாலும் மாணவர்களாகிய உங்கள் மூலமாக, ஆசிரியர் பெருமக்களாகிய எங்கள் மூலமாக ஒரு சில செய்திகளை கேட்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். முடிஞ்ச மட்டும் நடைமுறைப்படுத்த முயலுவோம் அப்படின்னு விரும்புவாங்க. அதற்காக இந்த மாதிரியான ஏற்பாடுகள் நம்முடைய தமிழக அரசும் சரி காலகாலமாக வந்து கொண்டிருக்கிறது. நாட்டு நலப்பணிக்காக அமைப்பு மாணவர்களின் மூலமாக கிராமங்கள் தோறும் ஊர் தோறும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. அதனால அதுபடி இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். மனுஷன் தான், வேற யாரும் கிடையாது. என்ன செய்யறான்? மரத்தை கண்டா உடனே வெட்டான், வீடை கட்டுறதுக்கு ஜன்னலுக்கு கதவுக்கு வெட்டிட்டு போட்டுறான். சரி, அப்படினாலும் மரத்தை வேரோட தோண்டணுமா? அப்படியே வெட்டி விட்டா கூட என்ன செய்யும்? மறுபடியும் மரங்கள்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குப்பா. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப சொன்னேன் இல்ல, என்ன சொன்னேன்? மரத்தை வெட்டினாலும் வளர்ந்துருது. அப்ப தன்னை அழைத்தாலும் கூட வெட்டினாலும் கூட நன்மை தர வேண்டும் என்று இருக்கிறது அல்லவா? அதனாலதான் வள்ளுவர் அந்த மரத்தை பற்றி நிறைய இடங்கள்ல சொல்லுவார். அதாவது உள்ளூர் பழுமரம் பழுத்தற்றால், அதாவது மரம் வந்து ஒரு நல்ல பலன் தருகின்ற பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயமுடையான் கண் படின் அப்படின்னு ஒரு குறள் உண்டு. பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் அப்படின்பாரு. நல்லா பயன் தரக்கூடிய மரம் ஊருக்கு நடுவில் இருந்தா எப்படி இருக்கும்? பழங்களை தரக்கூடிய ஒரு மரம். இப்ப சப்போட்டா மாம்பழம் சுவை அருமையா இருக்கு. இயற்கையில வளர்க்கிறது, வளர்றது, கண்ணு போட்டு பழுக்க வைக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பழம் தருகின்ற மரம் ஊருக்கு நடுவில் இருந்தா எப்படி இருந்தது? அருமையா இருக்கும். யாருனாலும் பறிக்கலாம், செய்யலாம். அது மாதிரி நல்ல ஒரு செல்வம், நல்ல குணம் உடைய செல்வத்திடம் சேரும் செல்வம் அப்படி இருக்கும்னு சொல்லுவாரு. சரி, இருக்கட்டும். இந்த சிந்தனைக்குரிய விஷயத்தை சொல்றேன். வெட்ட வெட்ட மரம் என்ன செய்யுது? வளருது. நம்ம வாழ்க்கையில துன்பம் வர வர நம்ம என்ன செய்யணும்? சோர்ந்து போய் மூளையில உட்கார்ந்து முடங்கி உட்கார்ந்து போட்டு அழுது உட்கார்ந்து சார், அந்த தடவை பேராப்பிட்டை செஞ்சீங்க, நான் எப்பயுமே பாஸ் ஆக மாட்டேன் சார், அழுது உட்கார்ந்துறான். என்ன செய்யணும்? மேலும் மேலும் முயற்சி எடுக்கணும். நீ வெற்றையா, அடுத்த குழுக்கு நான் வருவேன். அது எப்படி நம்முடைய அமைப்பு பாரு. எவ்வளவு ஒழிச்சாலும் என்ன செய்து மறுபடியும் தொழில் விட்டு கொண்டு வருகிறது அல்லவா? முயற்சி. இந்த முயற்சி தான் உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது. முயற்சி என்பது இல்லைன்னா அந்த உலகத்துல யாரும் இயங்க முடியுமா?
முயற்சியில ஏதாவது இயங்க முடியுமா ஐயா? சாப்பிடுவோமா? சரி, எதனால நம்ம சாப்பிடுறோம் அதை சொல்லுவோம், கேட்போம். எதனால நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறோம்? பசி எடுக்கிறதுனால சாப்பிடுறோம். பசி மட்டும் இல்லைன்னா சரி, பசி எடுக்கிறதுனால என்ன செய்யணும்? சாப்பிடுறோம். சாப்பிடுறதுக்கு என்ன செய்யணும்? உழைக்கணும். ஆமா, அப்படிதான் செய்யணும். விவசாயம் பண்ணணும்ல, விவசாயம் பண்ணாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்ப இந்த பசி என்பது நம்ம என்ன செய்யுது? மேலும் மேலும் உழைக்க தூண்டுகிறது, ஒரு முயற்சியை உருவாக்குகிறது. இந்த உண்மையை மரம் நமக்கு வெளிப்படையாக காட்டுது. மரங்கள் வெட்ட வெட்ட மறுபடியும் துளைக்கின்றன. துளைத்து நமக்கு பல்வேறு விதமான பலன்களை தருகிறது. அப்ப இடைவிடா முயற்சி வேண்டும் என்பதை எது நம்ம உணர்ந்தது? மரங்கள் கருத்தை தருகிறது. இன்னமும் ஒரு சின்ன ஒரு நுட்பமான விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்கிறேன். எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தா நான் பேசப்பேன், உங்கள்கிட்ட கேட்டுதான் பேசப்பேன். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எதுவுமே தெரியாதது கிடையாது. சின்ன சின்ன கேள்வியெல்லாம் மட்டும் கேட்பேன், நீங்க சரியா பதில் சொல்லிடுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரியா? சரி. இப்ப மண் இருக்கு, மண்ணுல எல்லா விதமான சத்துக்களும் உள்ள இருக்கு. இருக்கா இல்லையா? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? எதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம்? எல்லா விதமான சத்துக்களும் மண்ணுக்குள்ள இருக்குங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம்? மண்ணுல வளர்ற மரங்கள். அருமை, அருமையா சொல்லிட்டேன். கலை செஞ்சு என்ன முளைவிட்டு வளர்ந்து இருக்கிறது. எவ்வளவு பெரிய விஞ்ஞானி பாரு, எவ்வளவு பெரிய தெய்வம். மண்ணை அப்படியே நம்ம திங்க முடியுமா? ஒரு மண்ணில இருந்து மாம்பழம் தயாரிக்க முடியுமா? மண்ணில இருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை உருவாக்க முடியுமா? நம்ம எது உருவாக்குது? மரம். அப்படின்னா மரம் எப்படிப்பட்டது? தெய்வத்துக்கு சமம். ஏன்னா பசி, பசிக்கிற வேண்டியது உணவு எங்க இருந்து கிடைக்குது? மரத்தில், தாவரங்களில் இருந்து. அப்ப தாவரம் மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் தாதுக்கள் வேண்டுமோ அவ்வளவு என்ன செய்யுது? அது எடுத்து தருது, பகுத்தறிவை தருகிறது. சொன்னேன், வெட்ட வெட்ட துளிர்க்கிறதெல்லாம் முயற்சிங்கிறத சொல்லுது இந்த மரம் தான். அதே மரம் இன்னொரு தத்துவத்தை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மண்ணுக்குள்ள எல்லா சத்தும் கிடக்குது, அதை என்ன செஞ்சு எடுக்குது? பகுத்து பிரிச்சு அந்தந்த மரம் அதற்கு தேவையான சத்துக்கள் எடுக்குது. வேப்ப மரமா இருந்துட்டு என்ன செய்யுது? கசப்பு தன்மை உள்ள இருக்கு. மாம்பழமா இருந்தா இனிப்பு தன்மை எடுக்குது. அதே புளிப்பு, புளியா இருந்தா என்ன செய்யுது? புளிப்பு தன்மை உள்ள இருக்குது. இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம யோசிச்சு பாருங்க. எத்தனை சுவைகள் இருக்கு? 6 விதமான சுவைகள் இருக்குது. அவ்வளவு சுவை இந்த மண்ணுக்குள்ள இருக்குது. ஆனா அந்த சுவைகளை நம்ம தனியா பிரிச்சு சாப்பிட முடியுமா? தருகின்றது எவை? தாவரங்கள், மரங்கள். அப்பனா மரத்துக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு குணம் இருக்குது பாரு. வெட்ட வெட்ட தளிர்க்குது, முயற்சியை நமக்கு காட்டுகிறது. அடுத்து மரம் என்ன செய்கிறது? பகுத்தறியும் திறனை நமக்கு அறிவுறுத்துகின்றது. எல்லாம் கலந்ததுதான் இந்த உலகம். எல்லா விதமான சத்துக்களும் எல்லா விதமான கருத்துக்களும் இந்த உலகத்தில் இருக்கின்றன. நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அடுத்து இன்னமும் பாரு, நம்ம விடுற தண்ணி, மரத்துக்குள்ள தண்ணி நல்ல தண்ணியா விடுறோம், குடிக்கிற தண்ணியா விடுறோம், கழிவு நீரை விடுறோம். அதுல இருந்து என்ன செய்கிறது? எடுத்து வளருது. நம்ம விடுகின்ற கழிவை கூட நல்லதாக மாற்றி பலனை தருகின்றது. மரம் எதுக்கு சமம்? யாருக்கு சமம்? சந்தேகம் இல்ல. மரங்கள் தெய்வங்கள். அப்படிப்பட்ட தெய்வங்களை இந்த மண்ணு தவம் இருந்து வரம் பெற்று வாங்கி இருக்கு இறைவன்கிட்ட இருந்து. அதான் கரெக்ட். என்னது? மரங்கள் மண்ணின் மரங்கள். இந்த மண் செய்த தவத்தினால் கிடைத்தவைதான் மரங்கள். அந்த மரங்கள் நம்முடைய தெய்வங்கள். மரத்தை தெய்வமா வழிபடணும்னா நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? நம்ம சிவன் கோயில் எல்லாம் உண்டு. சிவன் கோயில், இந்து கோயில்கள் எல்லாரையும் உண்டு. ஒரு 3 சிறப்பா சொல்லுவாங்க கோவில்கள். எந்த கோயில போனாலும், எந்த கோயிலை பத்தி யாரையும் கேட்டாலும் சொல்லுவாங்க, அந்த கோயில வந்து தலை வச்சு இருக்காப்பா, குளம் இருக்கா, தீர்த்தம் இருக்கா, திருக்குளம் இருக்கா கேட்பாங்க. மூர்த்தி தலம் தீர்த்தம்னு சொல்லுவாங்க. மூர்த்தினா முதல்ல அந்த சாமியை பத்தி கேட்பாங்க. அந்த சாமியோட விசேஷம் என்ன? ஒரு கோயிலை பத்தி சொன்னா முதல்ல கேட்கற என்ன கேட்பாங்க? அந்த சாமியை பத்தியோட விசேஷம் என்ன? ஏன் அந்த கோயிலுக்கு போனா கல்யாணம் ஆகாதெல்லாம் நடந்துருயா? இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா பிள்ளைகள் கிடைக்காதவங்களுக்கு பிள்ளைகளை கிடைக்கும் சொல்றோம் இல்ல?
அப்போ ஒரு தலத்தினுடைய விசேஷங்கிறது என்னது? மூர்த்தி. அடுத்தது என்னது? தீர்த்தம். தண்ணீருடைய தன்மை, அந்த நிலத்தினுடைய தன்மை, அது தீர்த்தம். அடுத்தது என்னது? தலவிருட்சம். விருட்சம்னா மரம். ஒவ்வொரு கோயிலையும் கண்டிப்பா மரம் இருக்கும். இந்த தலத்துக்கு உண்டான மரம் இது அப்படின்னு சிறப்பு சொல்லுவாங்க. இப்ப அப்படி காமாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல காஞ்சிபுரத்துல, நான் போயிருக்கீங்களா? நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போனேன் இந்த கோயிலுக்கு. உண்மையிலேயே ஆச்சரியத்துக்குரியது. இப்பயும் அந்த மரம் இருக்கும். அங்க விஞ்ஞானிகள் ஆராய்ந்து ஒரு போர்டு, அந்த கோயில்ல அந்த மரத்துல ஒரு போர்டு வச்சிருக்காங்க. 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மாமரம் இது அப்படின்னு. இப்ப மரங்களுடைய காலம் பாருங்க, நம்ம வயதை எண்ணி பாருங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மரங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட மரத்தை நம்ம விரைவில் வெட்டிடலாமா, வீணாக்கலாமா? இன்னும் ஒரு குறிப்புகள்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு சொல்லணும்னு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு சில மரங்கள் வந்து குறிப்பு எடுத்துருக்கேன். ஒரு நல்ல முற்றிய மரம், 50 ஆண்டு முற்றிய ஒரு மரத்தில் இருந்து ஒரு குடும்பத்துல 4 பேர் கொண்ட குடும்பத்திற்கு கிட்டத்தட்ட 70 வயசு வரைக்கும் அவங்க வாழ்வதற்குண்டான ஆக்சிஜனை தருகின்றது, உயிர் காற்றை தருகின்றது இந்த மரங்கள் தான் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து தண்ணி முன்னாலாம் இயற்கையா தண்ணி கிடைச்சது, அங்கங்க ஊத்துல தண்ணி எடுத்தோம், ஆத்துல தண்ணி எடுத்தோம், குடிச்சோம், எல்லாம் பண்ணோம். ஆனா இப்ப என்ன செய்யறோம்? இப்ப நீங்க கூட குடிக்கிறதுக்கு நீங்க தண்ணி உங்களுக்கு எதுல விட்டாங்க? கேன்ல, என்ன மினரல் வாட்டர் கேன். என்னாச்சு? தண்ணீரை விலை கொடுத்து வாங்குறோம்ல. கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி, 35 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணீரை விலை கொடுத்து வாங்கலாம். தெரியும் எல்லாம் என்னது? இயற்கையாவே தண்ணி எடுத்து குடிப்போம், ஒன்றும் செய்யாது. ஏன்னா அது மினரல் அவ்வளவு இருந்தது, தாதுக்கெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு தண்ணீர் நம்ம விலை கொடுத்து வாங்க நிலைமைக்கு வந்துட்டோமா? சுத்தமான தண்ணி கிடைக்கல. இந்த மினரல் வாட்டர் கேன்ல இருக்கிற சுத்தமான தண்ணி நினைச்சுக்கிறீங்களா? எதுவும் நினைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அப்படியே போட்டோம், அது கஷ்டமாயிடும். எதுவும் சுத்தமா தயாரிட்டாங்கன்னு அப்படியே நம்ம போயிடுவோம். இந்த தண்ணீரை இன்று விலை கொடுத்து வாங்கிக்கிறோம் ஒரு 30 ஆண்டுகளுக்குள்ள. ஆனா இப்ப சைனால ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொரு அங்கங்க ஆபீஸ் வச்சிருக்கான். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு காற்றை சுவாசிக்கிறதுக்கு போறாங்க. சுத்தமான காற்றுப்பா, நீங்க பார்த்துருப்பீங்க, மீடியாக்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் ஆக்சிஜன் காற்று, சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதுக்காக ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் வர எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க பின்னாடி சிலிண்டர் மாட்டிட்டு போறதுல நம்ம அடைய போறோம், அது உறுதி. ஏன்? மரங்களை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, சுற்றுச்சூழலை நாம் கெடுத்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த பரந்த வெளியில பூமியில நிறைய என்ன செஞ்சிருச்சு? மாசு ஏற்பட்டு விட்டது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எத்தனை வாரியம் இருந்தாலும் நம்மளா மனசு வச்சாதான் என்ன செய்ய முடியும்? இந்த நிலையை மாற்ற முடியும். என்ன? திருடனாய் பார்த்து திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. தவறு செய்யறவங்க நாம. அதனால நாமளாக உணர வேண்டும். அதற்காகத்தான் இது போன்ற விழிப்புணர்வு கூட்டங்கள். அந்த நிலையை தான் இங்க இப்ப நான் எது சொல்ல வேண்டியதுன்னா, அந்த பகுத்தறிதல் அப்படிங்கறதை எது நமக்கு உணர்த்துது? மரங்கள் உணர்த்துகின்றன. அடுத்து இன்னும் சொல்றேன், இந்த மரங்கள் சுவாசம், காற்று நமக்கு தருதல்லவா? இந்த காற்றினுடைய விலை நம்ம மதிப்பீடு செஞ்சோம்னா, நம்ம சுவாசிக்கிறதுக்கு காற்று விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா எவ்வளவு செலவழிக்க வேண்டி இருக்குன்னு யோசிப்பார். சிலிண்டர் விலை என்னாச்சு? போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர் விலை சைனால 1/4 மணி நேரம் சுவாசிக்கிறது, சுத்தமான காற்று சுவாசிக்கிறது 2000-3000 வரைக்கும் வசூல் பண்றாங்க கட்டணம் வந்து. அப்ப நம்ம நாட்டில் நிலைமை வந்துச்சுன்னா என்ன ஆகும் யோசிப்பாரு? வாழ முடியுமா? இப்படிப்பட்ட இந்த காற்றை, நல்ல ஒரு ஆக்சிஜன் காற்றை நமக்கு வழங்குகின்றது எது? மரங்கள். இறைவன் படைப்புல ரொம்ப அதிசயம் இருக்குப்பா, நிறைய அதிசயங்கள் இருக்கு. அது இது ஒரு காரணம் என்னன்னா, நாம இப்ப என்ன காற்றை வெளியிடுகின்றோம்? ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றோம். மரம் எதை வந்து உணவு தயாரிக்கும் போது எந்த காற்றை உட்கொள்கிறது?
என்ன அற்புதம் பாரு, கார்பன் டை ஆக்சைடை உட்கொள்கிறது. சரியா? இறைவனுடைய கருணையை பாருங்கப்பா, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப அதுவும் ஆக்சிஜனை வச்சுதான் உணவு தயாரிக்கணும்னு வச்சுக்கோ, நமக்கு என்ன ஆகும் நிலைமை? சுவாசிக்க காற்று கிடைக்குமா? என்ன சொல்லுது? கரியமில வாயுவை அது எடுத்துக்கொண்டு நமக்கு என்ன தருது? ஆக்சிஜன் தருது. எப்படி அருமையான ஒரு இறைவனுடைய படைப்பு பாருங்க. இதுலயும் ஒரு தத்துவம் இருக்கு. இந்த மரங்கள்ல இருந்து நிறைய தத்துவங்களை எல்லாம் சொல்லிட்டு போகலாம். அதனாலதான் நான் சொல்றேன், தத்துவம் இப்படியெல்லாம் நமக்கு தத்துவங்களை வழங்குகின்ற மரங்களை நாம் ஏன் வளர்க்க தயங்குகின்றோம்? அதான் என்னுடைய கேள்வி. ஆனா வளர்க்கிறோம். நீங்க நல்லா செய்யறீங்க, நம்ம பள்ளி வளாகத்துல நல்லா அருமையா நிறைய இடங்கள் வைக்கிறீங்க. இன்னமும் இந்த ஊர் முழுக்க, நாடு முழுவதும், பூமி முழுவதும் மரங்கள் பெருக வேண்டும். அதுதான் என்னுடைய ரொம்ப, என்னுடைய மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அனைவருடைய ஆதங்கம், வேதனை, எதிர்பார்ப்பு எல்லாம் அதுதான். அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதே பாருங்க, நாம் கனிமாக வெளியிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடு, கரிய அமில வாயுவை அது உணவுக்காக எடுத்துக்கொண்டு என்ன செய்யுது? நல்ல சுத்தமான உயிர் காற்றை நமக்கு தருகிறது. இதையும் ஒரு நுட்பம் என்னன்னா, இறைவனுக்கு நீங்க சொன்னீங்க முதல்லயே, மரங்கள் எதுக்கு சமம்? சமம் மட்டுமல்ல, அதுதான் தெய்வங்கள். எப்படின்னா, நம்முடைய இறைவன்கிட்ட போய் நம்ம என்ன வழிபடுறோம்? இறைவா, என் துன்பத்தெல்லாம் போக்கி எனக்கு இன்பத்தை கொடு, மகிழ்ச்சியை கொடுன்னு கேட்கிறோம். இன்பத்தெல்லாம் துன்பத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு எனக்கு இன்பத்தை கொடுன்னு இறைவனை கேட்கிறோம். இந்த மரங்கள் என்ன செய்யுது? நம்ம வெளியிடுகின்ற கெட்டதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லதான் நமக்கு தருது. இறைவன் அதைத்தான் நம்ம வேண்டுகிறோம், இறைவன் அதைத்தான் தர்றாரு. நம்மளுடைய முட்டாள்தனத்தினாலதான் என்ன செய்யறோம்? நமக்கு நாமே துன்பத்தை விளைவிச்சுக்கிறோம். நமக்கு நாமே எப்படி துன்பத்தை உண்டாக்குறோம்? நிறைய இருக்கு, நிறைய காரணம் இருக்கு. அதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா நம்ம மாணவர்கள் அப்படி இருக்க மாட்டேங்க. இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாணவர்கள் அப்படி இருக்க மாட்டேங்கன்னு நம்புறேன். நம்ம உடம்புக்கு தீங்கு தரக்கூடிய தீய பழக்க வழக்கங்களை நம்ம மேற்கொண்டால் நமக்கு நாமே கொள்ளி வச்சுக்கிறோம் அர்த்தம். புரியுதா? இதுக்கு மேல விரிவா நான் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். நம்மை நாமே அழிப்பதற்கு என்னென்ன பழக்கங்கள் நமக்கு வச்சிருக்கோமோ அதெல்லாம் என்னது? நம்மளை நாமே கொள்றதுக்கு உண்டானது. வேற யாரும் நம்மளை கொள்ள வேண்டாம், நம்மளை நாமே என்ன செஞ்சுக்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வச்சிருக்கோம். அதான் உண்மை. தவறான பழக்கங்கள் இன்னைக்கு நாட்டில் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். வேற வழியில சொல்லித்தான் ஆகணும். யார் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த குடிப்பழக்கம் இன்றைக்கு பன்மடங்கு முன்னேறிடுச்சு, வளர்ந்துருச்சு. செய்தித்தாள்ல ஊடகங்கள்லையும் தீபாவளி வந்துட்டா போதும் அடுத்த நாள் செய்தியை போடுவான், இத்தனை கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் விற்பனை. இது பெருமையா கேவலமா? யாரு நினைக்கிறா கேவலம்? யாரு நினைக்கிறா? நம்ம நினைக்கணும். இதெல்லாம் தன்னைத்தானே அழித்துக் கொள்கின்ற செயல். இப்ப நான் சொன்னேன், நம்ம வெளியிடுகின்ற காற்று, அசுத்த காற்றை அது சுத்தப்படுத்தி நமக்கு தருது. நம்முடைய தீமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இறைவன் நமக்கு நன்மையை தருகின்றான். இறைவனும் மரமும் ஒன்றா வேறு வேறா? தெய்வத்தை நீ வணங்கினா, நீ கோயிலுக்கு போய் தெய்வத்தை வணங்குறத விட வீட்டு பக்கத்துல உனக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடங்களில் எல்லாம் மரங்களை நடு. உன்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்க என்ன செய்வீங்க? கேக் வெட்டுவீங்க. அது உனக்கு நல்லதா? அவ்வளவு கெமிக்கல் பா தம்பி, பாவமா இருக்கு உங்களை பார்த்தா. விஷத்தை காசு கொடுத்து வாங்கி உள்ள போட்டுக்கிறீங்க, மூஞ்சிலே ஜாயிக்கிறாங்க. பாவமா இருக்கு, தோல் நோய் வந்துருப்பா, அவ்வளவு வேதி பொருட்கள். உனக்கு 5 ரூபாய்க்கு கிடைக்குது, 2 ரூபாய்க்கு கேக் கிடைக்குது, வாங்கி உள்ள போட்டுற. உடம்பு கேடு. வயிறு ரொம்ப அற்புதமானது. வயிறு என்ன, நான் பேசினா நிறைய பேசிட்டே போவேன். நேரத்தை காரணம் பேசி கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஒன்று தொட்டா ஒன்று அப்படியே போயிட்டே இருப்பேன். என்ன வயிறு, உடம்புல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நினைச்சு பார்த்தோம்னா, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, உணர்ந்து பார்த்தீங்கன்னா மிக மிக அற்புதங்கள் நம்ம உடம்புக்குள்ள நடந்துருக்கு.
உண்ணக்கூடிய உணவு இருக்குல்ல, என்னத்தினத்தையோ உள்ள தள்ளுறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கு, ருசியா இருக்கு, எப்போ பார்க்கறதுக்கே பொறுப்பு இருக்குது, வாங்கி உள்ள ஓடு, என்னத்தினத்தையோ உள்ள எடுத்து போடுறோம். ஆனா அதுல இருந்து அப்படியே ஒவ்வொன்றா பிரிக்கிடுவாரு. கணையம், கல்லீரல், மண்ணீரல்னு ஒவ்வொன்றும் அதது வேலையை சரியா செஞ்சு என்ன செய்யுது, ரத்தத்தை தனியா பிரிக்குது, கழிவை தனியா பிரிக்குது, நிலநீரை தனியா பிரிச்சுது. ஒவ்வொன்றையும் எவ்வளவு பெரிய ப்ராசஸ் உள்ள நடந்துட்டு இருக்கு. என்னைக்காவது நினைச்சு பார்த்துக்கோமா உள்ள என்ன நடக்குது? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் நமக்கு உடம்புடைய அருமை. அப்படிங்கிற உடம்புக்குள்ள ஒவ்வாததான் உள்ள கொண்டு போய் சாடுறோம். மது உள்ளதான், புகைய குடிக்கிறான், உள்ள போகுது, நுரையீரல் அப்புது, அப்படியே கரிப்போக படிக்குது. எவ்வளவு கொடூரம் பண்ற அந்த உடம்ப. அற்புதமான இறைவன் படைத்த இந்த கொடுத்த உடம்பை என்னென்னதான் நம்ம சீரழிக்கிறோம் பாரு. அதனால வருகின்ற நோய்கள் எவ்வளவு. நோய்கள் இயற்கையா வர நம்மளா உருவாக்கிறோம். அப்படி நாம வழிந்து உருவாக்கி கொள்கின்ற அந்த நோய்களுக்கு மருந்து எங்கிருந்து கிடைக்கிறது? அற்புதப்பா. இதுக்கு மேல என்னப்பா வேணும்? தெய்வத்துக்கும் இறைவனுக்கும் சமமான இந்த மனத்தை வேற எப்படி சொல்றது? இறைவனும் மனமும் ஒன்று, சந்தேகமே வேண்டாம். நான் சொன்ன காரணங்களா உங்களுக்கு புரியுதா? உண்மையா இல்லையா? இறைவன் இஸ் ஈக்குவல் டு மரம். இறைவனுடைய கருணை மழை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருக்குறள்ல திருவள்ளுவர் எழுதிய அந்த 1330 திருக்குறளையும் 133 அதிகாரங்களிலும் முதல் அதிகாரமாக இருப்பது இறைவாழ்த்து. புரியுதா? முதல் அதிகாரம் இறைவாழ்த்து. இறைவனை வாழ்த்தணும், வாழ்த்துறாரு. அதுக்கு அடுத்த அதிகாரம் என்ன தெரியுமா? ஆறுகள் ஓடியதற்கு உண்டான ஆதாரங்கள் இருக்கின்றன கண்டுபிடிச்சு சொல்வீர் அந்த ரோகம். அப்படி என்றால் ஆறுகள் ஓடிய இடத்தில் நிச்சயமாக உயிரினங்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அழிந்து விட்டன. என்ன காரணம்? இது மாதிரி சுற்றுச்சூழலை அழித்திருக்கின்றார்கள் அங்கிருந்த மக்கள். இதை கணிச்சிருக்கிறாங்க விஞ்ஞானிகள் எழுதிய உண்மை இது. இந்த பூமியில் இன்னும் கொஞ்ச காலத்துல அழிய போகுது. நாமே அழிக்க போறோம். மரங்கள் இல்லை என்றால் கூடிய விரைவில் இந்த பூமி அழிந்துவிடும். சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்கவில்லை என்றால் இந்த பூமியினுடைய பெரிய பாதுகாப்பு கவசம் ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூரியனில் இருந்து வருகின்ற அந்த ஒளிக்கதிர்களை நேரடியாக பூமிக்கு தந்து தாக்க விடாமல் என்ன செய்யுது? தடுக்கிறது, சிதறலை செய்கிறது. புற ஊதா கதிர்கள் நேரடியாக வந்ததுன்னா நம்ம உடம்புல அவ்வளவு வெடிச்சிடும், தோல் நோய் அவ்வளவு பெருகிறோம். ஆனா இறைவன் எவ்வளவு கருணையாக ஒரு அற்புதமான ஒரு கவசத்தை தந்திருக்காரு. அந்த கவசத்தையாவது நம்ம ஒழுங்கா காப்பாற்றணும். இல்ல அங்கங்க சல்லடையா ஓட்ட விழுந்துருச்சுங்க விஞ்ஞானிகள். எதனால ஓட்ட விழுந்தது? சுற்றுச்சூழல் நமக்கு எடுத்துட்டோம். மரங்களை மிக மிக குறைவான எண்ணிக்கையில கொண்டு போயிட்டோம். திடீரென்று சஞ்சீவி மலையில தீ பிடிச்சி எரியுது. தன்னால எரியுமா? நம்ம மனுஷ பையனை போய் தான் அதுக்கு எதிரியா இருக்கணும். பீடியை பிடிக்கிறது, அது போட வேண்டியது, பத்திக்கு எரியும். அதே போல ஐயனார் கோவில் அருவி மலையில பாரு, திடீர்னு பார்த்தா 2 நாளா 3 நாளா தீ பிடிச்சி எரியும். இன்னைக்கு உலக அளவில் அமேசான் காடுகள்ல தீ பிடிச்சி எரியும். மரங்கள் வளர்வதற்கு எவ்வளவு அற்புதமான எவ்வளவு கோடி ஆண்டுகள் ஆகும் தெரியுமா? குறிப்பிட்ட மலைகளை உருவாக்குவதற்கு. நான் என்எஸ்எஸ் திட்டத்தில் இருக்கும் பொழுது நான் ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு 14 முகாமுக்கு போயிருந்தேன் பயிற்சி வகுப்புக்கு. அங்க ஒருத்தர் சுற்றுச்சூழல் ஆய்வாளர் சதாசிவம் என்ற ஒரு சிறந்த ஒரு அறிஞர் சொன்ன வார்த்தை, முன்னாலெல்லாம் ஐயனார் கோவில் அருவியில மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சுன்னா ஐயாவுக்குலாம் தெரியும், ஒரு 50 வயது கலந்தவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அப்படியே அந்த தண்ணியை நாங்கள் என்ன செய்வோம்? குடிப்போம். அப்படியே தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கியா, இனிப்பு சுவை அப்படி இருக்கும். அந்த மலைகள் எடுத்து வர தண்ணீர் அப்படியே எடுத்து குடிப்போம், அவ்வளவு சுவையா இருக்கும். நாங்க மாணவ பருவமா இருக்கும் பொழுது நாங்க என்ன செய்வோம்? சைக்கிள் எடுத்துட்டு நேரம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டா ஒரு 10 பேர் சேர்ந்து சைக்கிள் எடுத்துட்டு ஐயனார் கோவில் அருவி போயிடுவோம். அங்க போய் அங்க ஒரு பெரிய கேணி இருக்கு, அங்க போய் குளிச்சுட்டு மதியம் சாப்பாடு தயிர் சோறு ஊருக்காரங்களை கொடுப்பாங்க வீட்டுல, ஒரு தூச்செட்டை வச்சு போயிடுவோம். அந்த தண்ணியை அள்ளி குடிப்போம். பாடையில இந்த தயிர் சோறை கொட்டிட்டு அப்படியே சாப்பிடுவோம், தண்ணியை குடிப்போம். நான் நினைச்சு பார்த்தா எனக்கெல்லாம் கை கால் நீங்கிடும். ஏன்னா அது கிடைக்காத வாய்ப்பு.
இனி யாருக்குமே கிடைக்காதுங்க. தண்ணி எல்லாம் போச்சு. அன்னைக்கு சுவையுடைய நீர். இன்னமும் பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க அரசு அலுவலர்களாக இங்க வந்தவங்க இங்கே தங்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு ராஜபாளையத்துல மக்கள் பெருக்கு அதிகமாயிடுச்சு. என்ன காரணம்னா இந்த மாதிரி தண்ணி கிடைக்காது, இங்கே நம்ம செட்டில் ஆயிட்டாங்க நிறைய பேர். அப்படிப்பட்ட ஊர் நம்ம ராஜபாளையம். நமக்கு கடவுளா கொடுத்த அற்புதமான ஒரு கருணை. ஐயனார் கோயில் அருகே தண்ணி இன்னைக்கு வேதனையாக தண்ணி அப்படியே குடிக்க முடியுமா? எல்லாம் கழிவுகள், எல்லாம் கழிவு. அங்க போய் என்னது பிளாஸ்டிக் பேப்பரை கொண்டு போய் போட்டிருக்காங்க. பண்ண முடியாத பொருட்களை, நெகிழி பைகளை யாரும் பயன்படுத்த வேண்டாம். நான் இப்போ எந்த ஒரு கடைக்கு போனாலும் ஒரு மஞ்சள் பையை தூக்கி போய், அதான் மீண்டும் மஞ்சள் பைன்னு எல்லாம் பேருக்கு திட்டத்துக்கு செய்யறாங்க. சரி, இருந்தாலும் அவங்க செய்யற ஒரு புக்கு இருந்தாலும் நமக்கு நாம என்ன செய்யணும்? உணர்ந்து செயல்படணும். இந்த பூமியை நமக்கு எடுக்க கூடாது. முடிந்த மட்டும் பூமியை நாம் பாதுகாக்க வேண்டும். அதனால நம்ம என்ன செய்யணும்? மஞ்சள் பை கொண்டு போவோம். இந்த மஞ்சள் பைக்கும் போது எனக்கு ஒரு சிந்தனை வருது, அதையும் இந்த நேரத்தில் பதிவு பண்றேன். மஞ்சள் அற்புதமான ஒரு கிருமி நாசினி. தெரியுமா அந்த விவரம் உங்களுக்கு? கிருமி நாசினி, நல்ல ஒரு கிருமி நாசினி. எது? மஞ்சள். அந்த மஞ்சள் பொடி, இப்ப அடிப்பட்ட புண்ணுல கூட மஞ்சள் பொடி எண்ணெய் வச்சு தேங்காய் போட்டோம்னா புண்ணு ஆயிடும். மஞ்சள் பொடிய அந்த காலத்துல துணிப்பை இருந்ததுல, துணிப்பையில மஞ்சள் தோய்த்து, மஞ்சளை போட்டு தோய்த்து தான் அந்த பைய பயன்படுத்திருக்காங்க எந்த ஒரு பொருளை வாங்குறதுக்கு. இதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம முன்னோர்கள் அப்படித்தான் பயன்படுத்திட்டாங்க. அதனால அதுக்கு மஞ்சள் பை வழி வழியா பேர் வந்திருக்கு. அப்படி வந்த அந்த மஞ்சள் கலவைய மஞ்சள் தண்ணிக்குள்ள முக்கி காய வச்சு எடுத்த துணிக்குள்ள வாங்குற பொருட்கள் எதுவும் என்ன செய்யாது? கிருமிகளால் தொற்றாது. இதற்காக இப்படிப்பட்ட பழக்கத்தை உருவாக்க நம்ம அறிவியல் ரீதியாக உருவாக்கப்பட்ட நம்ம முன்னோர்களுடைய செயல்பாட்டை காலப்போக்குல மஞ்சள் கலரை என்னது அப்படியே அந்த கெமிக்கலை கலந்து பிரிண்ட் போட்டு இதான் மஞ்சள் பையை தூக்கிட்டு அலையும். அதையும் விட்டுட்டோம். என்னது நெகிழி பையை தூக்கிட்டு அலையும். எப்படி எப்படிலாம் நம்ம பூமியை கெடுக்கிறோம் பாருங்க. மஞ்சள் பை எடுத்தோம்னா துணிப்பை, அதை எடுத்தோம்னா எங்க போட்டாலும் மக்கிரும். பூமிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா நெகிழி பைகள் பூமிக்கு பெருத்த பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. நாளெல்லாம் கிராம பக்கம் அந்த நெகிழி பைகளை கண்ணாலே பார்க்க முடியாது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய பெரிய நகரங்கள்ல, நகரம் சொல்லக்கூடாது, நகரங்கள் தான், நகரங்கள் தான் முதல்ல வந்துச்சு அறிமுகம். பார்த்தா எல்லா பட்டி தொட்டியிலாம் கிராமத்து கேரி பேக் எங்க பார்த்தாலும் அது ஒரு பெருமையாக நினைச்சுக்கிறோம். பையனை கையில கொண்டு வரா அப்படி கேரி பேக் தருவாங்கல்ல. இதெல்லாம் பெரிய தப்பு. நம்ம செய்யற தப்பு பெரிய தப்பு. இதுதான் எங்க போனாலும் ஒரு துணிப்பை ஒன்று எடுத்துக்கோங்க. மஞ்சள் பை இல்லை, ஒரு துணிப்பை எடுத்துக்கோ. அதான் வாங்க. கடையில கேட்டாங்கனாலும் எனக்கு மஞ்சள் பை வேண்டாம், கேரி பேக் வேண்டாம் சொல்லு. எல்லாருமே நீங்க மாணவர்களுக்கு இருந்தா ஒரு சவால் எடுத்துக்கோங்க. எங்க போனாலும் என்ன செய்யணும்? ஒரு துணிப்பை மஞ்சள் பை எடுத்துக்கோங்க, துணிப்பை எடுத்துக்கோங்க. கேரி பேக் கொடுத்தா கூட என்னது வேண்டாம், என்கிட்ட பை கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க மட்டும் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை பார்த்து மற்றவங்க என்ன செஞ்சுருவான்? சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. அப்படியே என்ன செய்யறது? விழிப்புணர்வை கொண்டு செல்ல வேண்டும். இல்லை என்றால் இந்த பூமியை நம்மால் பாதுகாக்க முடியாது. அது ஒண்ணும் செய்யாது. அது இயல்பாக இருக்குது. என்ன செய்யுது? நம்ம போடுகிற கழிவுகள் அங்க போய் கலக்குது. பூமி தாய் எவ்வளவுதான் தாங்குவா? ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கடல் தாய் என்ன செஞ்சிடறா? பொதிச்சிடலாம். வேதி கலப்புகள் அதிகமாகும் போது என்ன செய்யும்? பொங்கி பொதிச்சு வெளியில தண்ணீர். அப்படி வந்ததுல நிறைய சேதம் ஏற்பட 2004 சுனாமி. இப்படித்தான் மக்கள் அழிவு. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால ஒவ்வொருவரும் இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும். மரங்கள் சொல்லணுமா, நாம தேடிக்கிற நோய்க்கு மருந்து எங்க இருந்து கிடைக்குது? அப்ப எவ்வளவு பெரிய கருணை உள்ளது பாருங்கள். அதனால் இறைவன் மழையை கருணையின் அடையாளமாக தந்தான். அடுத்தது அந்த மழை துளியினால்தான் மரங்கள் உருவாகின. தாவரங்கள், தாவரங்கள் இறைவனுடைய அப்படியே மறுவடிவம். நீ இறைவனை வணங்க வேண்டாம், மரங்களை உன்னுடைய பிறந்த நாளைக்கு மரத்தை நடு. ஒவ்வொருத்தரும் நீ மரத்தை நட்டு பேருக்கு நட்டின்னு வந்துடக்கூடாது. உங்க வீட்டு பக்கத்துல, உங்க ஊர்ல. இப்ப நான் இங்க சொல்றேன், ஒரு செய்தியை சொல்றேன், யாரும் தவறா நினைச்சுக்க வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். இப்ப இந்த முத்திரையாவரத்துல இந்த பகுதியில எல்லாம் நிறைய அப்படியே இடங்கள் இருக்கு. சாலை வருது, அந்த ரோட்ல வரும்பொழுது பார்த்தா 2 பக்கமும் எங்கேயுமே மரம் இல்லை. எல்லாம் தரிசு காடுகளா தான் இருக்கு. இப்ப எல்லாம் வீடுகளும் மில்லெல்லாம் வந்துருச்சு. என்ன கொஞ்சம் தள்ளி, ஒரு 5 அடி தள்ளி
உங்களால வாய்ப்பு இருக்கிறவங்க மரக்கண்ணை நடுங்க. மரக்கன்றை நட்டு அதுக்குன்னா எவ்வளவோ நம்ம செலவழிக்கிறோம். தவறான வழியில எவ்வளவோ நம்ம நோயை உருவாக்குறதுக்கு செலவழிச்சு இருக்கோம். தப்பா நினைக்காத மாதிரி சொல்லிட்டு செலவழிக்கிறோம். ஒரு ஆள் ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டோம், ஒரு மரக்கண்ணை வைக்கட்டும். நல்ல முறை படர்ந்து வந்து மரங்களை நல்ல நிழல் தருகின்ற மரங்களை. அந்த காலத்துல கணிதர் மரங்களை வச்சாங்க. நாவல் மரங்கள் நிறைய இருக்கும் நம்ம பகுதியில். நவா மரம் சிவகிரி சாலையில பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான நாவல் மரம் இருக்கும். செங்கோட்டை வரைக்கும் இருந்தது. எல்லாம் வெட்டிட்டாங்க. அந்த மரங்கள்லாம் எவ்வளவு 100 வருஷம் 150 வருஷம் உள்ள மரங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. வெட்டிட்டாங்க, சாலை ஆழப்படுத்தேன்ட்டு. இங்க வந்து அந்த அளவுக்கு அதை கணக்கிட்டே நீங்க என்ன செய்யலாம், ஒரு 5 அடி தள்ளி மரத்தை நட்டி ஒரு கம்பி வளைய மாதிரி. ஏன்னா ஆடு மாடுகள் மேய்க்கத்தான் போறாங்க இந்த பக்கம். அதனால ஒரு வளைய மாதிரி போட்டா கூடனா என்ன செலவாயிடும், ஒரு 300 ரூபாய் 500 ரூபாய் செலவாகும். வளையம் போடுறது ஒரு பழைய வளையத்தை கூட நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. மரத்தில் வச்சு கொஞ்சம் ஒரு ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருச்சுன்னா அது பாதுகாப்பு தேவையில்லை. அடுத்த ஒரு கண்ணை நீங்க அதுக்கு பாதுகாப்பு வளையம் வச்சு நீங்க வளர்க்கலாம். அது உங்களுடைய பிறந்தநாள் நினைவாகவோ, உங்க பிள்ளைகளுடைய உங்க வீட்டில் ஏதோ நல்ல ஒரு நிகழ்வுடைய நினைவாகவோ ஒரு மரத்தை நடுங்க. 2 வருஷம் வைங்க. ஒரு 10 ஆண்டுகள் இந்த ஊரே எப்படி அப்படியே அருமையான வளாகமாக அப்ப அந்த ஊர் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. எங்க பார்த்தாலும் மரம். அந்த ஊர் பக்கம் போனோம்னா அருமையா வெயில் அடிச்சாலும் ஒதுங்கலாம் நிற்கிறாங்க. இப்ப நிற்கிறது கிடந்த 1 கிலோமீட்டர் தூரம் பாருங்க, நிற்கிறது ஒதுங்கே கிடமில்லை. எல்லாம் வெயில் அடிச்சுன்னா எங்கேயுமே மரம் இல்லை. நான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாகவும் எனக்கு சொல்றேன், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். முடிந்த மட்டும் நான் இன்றில் இருந்தாவது அந்த சிந்தனைக்கு முதல்ல நீங்க இடம் கொடுங்க. அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் நல்ல எண்ணங்களை நினைக்க நிச்சயமாக செயல் வடிவத்திற்கு வந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இங்க இந்த கூட்டத்துல இந்த ஊர் மக்களிடையே இதை என்னோட அன்பு வேண்டுகோளாக இங்கே பதிவு செய்கின்றேன். அதனால ஒவ்வொருத்தங்களும் ஒரு மரங்களை நடுங்க. அதுவும் நான் வச்ச மரம் அப்படி நீங்க பெருமையோட சொல்லிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதே நேரத்தில் உங்க வீட்டில் ஏதாவது திருமண நிகழ்வோ ஒரு பெண் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னா அதனுடைய நினைவா அந்த மரத்தை நீங்க வைங்க. இது வந்து அரசாங்கம் சொல்லித்தான் செய்யணும் அவசியம் இல்லை. நமக்கு நாமே இந்த திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்தால் நிச்சயமாக இந்த முதலியாபுரம் கிராமம் என்பது 2 பக்கங்களும் நிழல் தரும் மரங்கள் அடர்த்தியாக இருக்கின்ற ஒரு முன்மாதிரி கிராமமாக விளங்கும் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை. அடுத்த ஊருக்காரன் பார்க்கும் பொழுது அப்பா அந்த ஊர் இவ்வளவு மரங்களா இருக்கு, நல்லா இருக்கு, நம்ம ஊரை உருவாக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை அன்போடு இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கின்றேன். மரங்களை பாடுவேன். மரம் சிருஷ்டியில் ஒரு சித்திரம், பூமியின் ஆச்சரியம் குறி. மரத்தை பற்றி சொல்ற நினைக்க நினைக்க நெஞ்சூரும் அனுபவம், விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள், சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள், உயிர் ஒழுகும் மலர்கள், மனிதன் தரா ஞானம் மரம் தரும் எனக்கு. மனிதனால் தர முடியாத ஞானத்தை தருவது எது? என்னென்ன ஞானம்? இப்ப நான் சொன்னீங்க ஞானம் அறிவு. என்னென்ன அறிவுலாம் நம்ம கொடுத்துருக்கு? பகுத்தறிவு. தீயதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நல்லதை செய்வது, நல்ல சான்றோர் மாதிரி செய்து இறைவன் மாதிரி இப்படி எல்லாம் நிறைய. அதுதான் சொன்னார் இந்த வார்த்தை பாரு, அற்புதமான வரி இருந்தலாம். மனிதன் தரா ஞானம் மரம் தரும் எனக்கு. மனிதன் தோன்றும் முன் மரம் தோன்றிற்று. மரம் நமக்கு அண்ணன். அண்ணனை படிக்காதே. மனித ஆயுள் குமிழுக்குள் கட்டிய கூடாரம். மரம் அப்படியா? வளரும் உயிர்களில் ஆயுள் அதிகம் கொண்டது அதுவேதான். வளரும் உயிர்களில் ஆயுள் அதிகம் கொண்டது அதுவேதான். இப்ப சொல்லுங்க 5000 ஆண்டுகள் வேற எந்த உயிரமா இருக்குமா? மரம் மட்டும்தான் இருக்கும். மனித வளர்ச்சிக்கு 30 வந்தால் முற்றுப்புள்ளி. மனித உயிருக்கு 30 வந்தால் முற்றுப்புள்ளி. ஆனால் மரம் இருக்கும் வரை பூ பூக்கும், இறக்கும் வரை காய் காய்க்கும். வெட்டி நட்டால் கிளை மரமாகும். வெட்டி நட்டால் கரம் உடம்பாகுமா? வெட்டி நட்டால் கரம் உடம்பாகுமா? என்ன அருமையான கேள்வி பாரு. மரத்தை அறுத்தால் ஆண்டு வளையம் வயது சொல்லும். மரத்தை அறுத்தால் ஆண்டு வளையம் வயது சொல்லும். மனிதனை அறுத்தால் உயிரின் செலவைத்தான் உறுப்பு சொல்லும். உயிரின் செலவைத்தான் உறுப்பு சொல்லும். மரத்திற்கும் வழுக்கை விடும், மறுபடியும் முளைக்கும். இலையுதிர் காலத்துல எல்லாம் உதிர்க்கிறோம், அதுக்கு என்ன செய்யும்? நமக்கு உதிர்ந்துச்சா முளைக்குமா? என்ன அருமையா சொல்றாரு. நமக்கோ உயிர் பிரிந்தாலும் மயிர் உயிர்ந்தாலும் ஒன்றென்று அறிக. மரங்கள் இல்லையே காற்றை எங்கே போய் சரைவு செய்கிறது?
இந்த மாசுபடிந்த காற்றை எப்படி போய் சலவை செய்ய முடியும் நம்மளால? அந்த வேலையை எது செய்யுது? மரங்கள். அதான் சலவை செய்வது சொல்ற அற்புதமான பாடம் இது கவிதை. காற்றை எங்கே போய் சலவை செய்வது? மரங்கள் இல்லையே. மழைக்காக எங்கே போய் மனு செய்வது? மரங்கள் இல்லையே. மண்ணின் மடிக்குள்ளே ஏதப்பா பறவைக்கும் விலங்குக்கும் மரம் தரும் உத்தரவாதம் மனிதர் நாம் தருவோமா? பறவைக்கும் மனிதருக்கும் விலங்குகளுக்கெல்லாம் உத்தரவாதம் தருவது மரம் தான். நம்மளால் கொடுக்க முடியுமா? மனிதனின் முதல் நண்பன் மரம். மனிதனின் முதல் நண்பன் நான் சொன்னது முதல் இறைவன். இறைவன் இந்த மரம். முதல் நண்பன் மரம். மரத்தின் முதல் எதிரி மனிதன். கைதில் சொல்றாரு மரத்திற்கு மரம் நமக்கு நண்பன், ஆனால் மரத்திற்கு எதிரி மனுஷன்தான் எதிரி, வேற யாரும் கிடையாது. ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்களின் மீதுதான். மரத்தை வெட்டிட்டு வரான். ஆயுதங்களை பிரயோகித்தது மரங்களின் மீதுதான். உண்ணக்கணி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைய குடில், அடைக்க கதவு, அழகு வேலி, ஆட தூளி, தடவ தைலம், தாழிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு. மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான். மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான். மரத்தை மனிதன் மறந்தான் 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 மனிதன் மறந்தான். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவழி மரத்தின் உபயம், எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் உபயம், மணந்தோம் மாலை சந்தன மரத்தின் உபயம், கலந்தோம் கட்டில் என்பது மரத்தின் உபயம், துயின்றோம் தலையணை பஞ்சு மரத்தின் உபயம், நடந்தோம் பாதுகை ரப்பர் மரத்தின் உபயம், இறந்தோம் சவப்பெட்டி பாடை மரத்தின் உபயம், எரிந்தோம் கடலை விறகு மரத்தின் உபயம். மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான். மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். மனிதா, மனிதனாக வேண்டுமா? மரத்திடம் வா. ஒவ்வொரு மரமும் போதி மரம். மரங்களை மனிதர்கள் இப்படி பல்வேறு நிலைகளில் அற்புதமான கவிதை. கவியரசு வைரமுத்து எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? இந்த அடிப்படையில் தான் நிறைய விஷயங்களை நான் வந்து கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு சொன்னேன். அற்புதமான இந்த மரங்கள் இந்த மண்ணின் பூமிங்கிற தாய் வரமிருந்து பெற்றது இந்த மரங்கள். ஏன்? பூமியில உயிர்கள் வாழ வேண்டும். உயிர்கள் இருந்தால் தான் அந்த பூமிக்கு மதிப்பு. உயிர்களே இல்லாத பூமியை நினைத்து பார்த்தால் அது மதிப்பு இருக்குமா? பூமியை யாரும் விரும்புவாங்களா? மரங்கள் இருக்க போய் தான் அந்த பூமியில உயிர்கள் தலைக்கின்றன. உயிர்கள் தலைக்கின்றதுனால்தான் பூமிக்கு மதிப்பு. இப்படி பல செய்திகளை இந்த மரங்கள் நமக்கு சிந்தனைகளை தருகின்றன. அப்படிப்பட்ட மரங்களை நாம் தெய்வமாக உண்மையிலே அதுதான் என்னது பார்த்தோம்ல. என்னென்ன கருத்துக்கெல்லாம் சொன்னேன், நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க. உண்மையிலே நீங்கள் நல்ல ஒரு சிந்தனைவாதிகள், அதனாலதான் குறையை புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஊரில் ஆங்காங்கே இருந்து கேட்கின்ற பொதுமக்களும் இதை கேட்டிருப்பார்கள், அவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இங்கே எனக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில இனிமேலாவது இந்த நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமில் விதைக்கப்பட்ட இந்த கருத்துகள் இந்த ஊர் மக்களுக்கு சென்றடைந்து இந்த ஊர் மக்கள் உடனடியாக செயல்பட தொடங்கினால் மற்ற கிராமங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும் என்பதை கூறி இவ்வளவு நேரம் நல்ல கருத்துக்களை விதைக்க வாய்ப்பு கொடுத்த அந்த விதைத்ததும் நாளை பலன் தரும் என்ற நம்பிக்கையில்